Children, welcome to science class. So இப்போ நம்ம last week என்னமா பார்த்தோம் about kidney பற்றி பார்த்தோம். Now we are going to see the functions of kidney. So kidneyல என்னெல்லாம் பார்த்துருந்தோம், ureters, urinary bladder, urethra, அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது கிட்னியோட டயக்ராமா, longitudinal section of human kidney. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி. ஸோ கிட்னி நமக்கு வந்துட்டு என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So in that first point, maintains the fluid and electrolyte balance in our body. நம்ம பாடியோட எலக்ட்ரோலைட், அதாவது நீர் சத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது அதில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது. ஸோ மெயின்டைன்ஸ் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் இன் அவர் பாடி. செகண்ட் பாயிண்ட், ரெகுலேட்ஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் பிளட். பிளட்டில் இருக்கக்கூடிய ஆசிட் பேஸை வந்து இது ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட்ஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் பிளட். தென் தேர்ட் பாயிண்ட், மெயின்டைன்ஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னாங்கன்னா உறிஞ்சு எடுக்கிறது, அதை தான் வந்து ஆஸ்மாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை சவ்வூடு பரவல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, கிட்னி மெயின்டைன்ஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன் blood and tissues, then helps to retain the important plasma constituents like glucose and amino acids. ஸோ அதாவது ரீடைன்னா மறுபடியும், அதாவது நம்ம அதாவது கிட்னி வந்து என்ன பண்ணுதுன்னா அதை ரீடைன் பண்ணி கொடுக்குது, மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹெல்ப்ஸ் டு ரீடைன் த இம்பார்ட்டண்ட் பிளாஸ்மா கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் லைக், அந்த பிளாஸ்மா கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா குளுக்கோஸ் அண்ட் அமினோ acids. So these are the functions of kidney: maintain the fluid and electrolytes balance in our body, regulates acid base balance of blood, maintains the osmotic pressure in blood and tissues, helps to retain the important plasma constituents like glucose and amino acids. Now we are going to see the structure of nephron. So nephron, structure of nephron first பார்ப்போமா, அப்புறம் நான் டயக்ராம் காட்டுறேன். Each kidney consists of more than 1 million nephrons. Here 1 million means 10 lakhs. So each kidney consists of, ஒவ்வொரு கிட்னிலையும் எவ்வளோ நெஃப்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா மோர் தேன் 1 மில்லியனுக்கும் அதிகமான நெஃப்ரான்ஸ் வந்து அதில் இருக்குமா. இந்த நெஃப்ரானோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது. பிளட்டை வந்துட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஃபில்டர் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, அதாவது யூரினாக வந்து வெளியே அனுப்புறது தான் வந்துட்டு நெஃப்ரானோட முக்கியமான வேலை. ஸோ ஈச் கிட்னி கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ். நெஃப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ், அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கம்மா, நெஃப்ரான்ஸ் இல்லைனா யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ், ஆர் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ நெஃப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ். ஸோ கிட்னிஸோட மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னா இந்த நெஃப்ரான் தாம்மா. ஈச் நெஃப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப், ஒவ்வொரு நெஃப்ரான்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ரீனல் கார்பஸில் இருக்கும். ரீனல் அப்படின்னா கிட்னி அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா ரீனல் கார்பஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா மால்பிஜியன் கார்பஸில் அண்ட் ரீனல் டியூபியூல். அது டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரீனல் டியூபியூல் இருக்குது. அப்போ நெஃப்ரானில் வந்துட்டு என்ன இருக்குது, ஈச் நெஃப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் ரீனல் கார்பஸில் இல்லைன்னா மால்பிஜியன் கார்பஸ்ன்னு சொல்கிறாங்க, அண்ட் ரீனல் டியூபியூல் இருக்குது. த ரீனல் கார்பஸில் கன்சிஸ்ட் ஆஃப் அ கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கால் பௌமேன்ஸ் கேப்சியூல். அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராமில் இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது இதுக்கு பேர் குளோமெருலஸ். இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கம்மா, இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கப் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் வந்து பௌமேன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே இந்த டயக்ராமை வச்சு படிக்கிறேன், கவனிங்க. அதாவது ஒவ்வொரு நெஃப்ரான்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா ரீனல் கார்பஸில் இருக்குது, இல்லைன்னா அது மால்பிஜியன் கார்பஸுங்கிறாங்க, அண்ட் ரீனல் டியூபியூல். The renal corpuscle consists of, renal corpuscle என்ன இருக்குன்னா, this is a cup shape. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நமக்கு கப் ஷேப்பில் இருக்குது. கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கால் பௌமேன்ஸ் கேப்சியூல். இதுக்கு பேர் என்னம்மா,
Bowman's capsule containing a bunch of capillaries. Bunch of capillaries இருக்குது. ஸோ bunch of capillaries அப்படிங்கும்போது டைனி blood vesselsக்கு பேர் தான் capillaries. ஸோ capillaries அப்படின்னா என்னது? டைனி blood vessels. டைனி வெரி ஸ்மால் டைனி blood vesselsக்கு பேர் capillaries. அதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு அந்த bunch of அந்த Bowman's capsule வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா bunch of capillaries. ஸோ திஸ் இஸ் அ Bowman's capsule. அந்த Bowman's capsuleக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இட்ஸ் அ bunch of, இதுதான்மா bunch of capillaries அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது bunch of capillaries. capillaries அப்படிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் அ டைனி ஸ்மால் டைனி blood vessels அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அண்ட் கால்டு glomerulus. அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க, இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதில் வந்துட்டு இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கம்மா, glomerulus. blood enters the glomerular capillaries through afferent arterioles. அதாவது இதுதான் வந்து அஃபரண்ட்னா உள் நுழை அப்படின்னு அர்த்தம். அதாவது நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நுழைவு பகுதின்னு கூட சொல்லலாம், உள் நுழைவு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா அந்த ஸோ glomerulus அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னா கேபிலரிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குமா. அந்த வந்து அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபரண்ட்னா உள்ளே நுழையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது blood வந்து அந்த கேபிலரிஸ் வழியாக உள்ளே என்டர் ஆகுது அப்படிங்கிறதாமா அதுக்கு அர்த்தம். இங்கே அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உட்செல்லும் பகுதி, அதாவது blood வந்து அது வழியாக உள்ளே என்ட்ராகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். Bowman's capsule containing a bunch of capillaries called glomerulus. blood enters the glomerular capillaries through afferent arterioles வழியாக உள்ளே என்ட்ராகுது. then and leaves out through the efferent arterioles. எஃபரண்ட் அப்படின்னு சொல்லும்போது வெளிக்கொணரும், அதாவது வெளியில் வரக்கூடியது, அவுட்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அதிலே கொடுத்துருக்காங்க, எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ். த Bowman's capsule continues as the renal tubule. அந்த Bowman's capsule எப்படி என்ன ஆகுது, அப்படியே நெளிவாக என்ன ஆகுது, அப்படியே கண்டினியூ ஆகுது. பார்த்தீங்களா, இப்படியே கண்டினியூ ஆகி இந்த இடத்துல யூ ஷேப்பில் வந்து மறுபடியும் என்ன ஆகுது, இப்படி நெளிஞ்சு போகுது இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் சொல்கிறாங்க, Bowman's capsule continues as the renal tubule which consists of 3 regions இருக்குது. அதில் வந்துட்டு 3 regions இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபியூல். இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ப்ராக்சிமல், இந்த பெண்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபியூல் அப்படிங்கிறாங்கம்மா. அடுத்தது தட் இஸ் டியூபியூல். அடுத்தது யூ ஷேப்டு ஹேர்பின் லூப். இந்த இடத்துல இருக்க பாருங்களா, இந்த யூ ஷேப்பில் இருக்குது, ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா. அப்போ யூ ஷேப்டு ஹேர்பின் லூப், த லூப் ஆஃப் ஹென்லே, அதுக்கு பேர் லூப் ஆஃப் ஹென்லேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த எண்டு வந்து என்னவாகுது, அப்படியே வளைஞ்சு போகுது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த வந்து டிஸ்டல் கன்வால்யூட்டட் டியூபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபியூல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அதாவது நெஃப்ரானின் அருகாமையில் சுருண்ட குழாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெஃப்ரான்ங்கிறது இதுதான் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இதோட நியர்பை இருக்கக்கூடியது, ப்ராக்சிமல்னால் நியரில் இருக்கக்கூடிய, கன்வால்யூட்டட்னா அது சுருண்டு இருக்குது பாருங்கள், அப்படியே சுருளாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க கன்வால்யூட்டட் டியூபியூல் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ வாங்க அந்த பேராகிராஃபில் படிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துட்டிங்களா தெளிவாக. ஸோ அப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரானில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈச் கிட்னி கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் 1 மில்லியன் நெஃப்ரான்ஸ் இருக்குது. நெஃப்ரான்ஸ் வந்துட்டு என்னது, நெஃப்ரான் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெஃப்ரான் தான் வந்துட்டு என்னது, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ். ஈச் நெஃப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் அ ரீனல் கார்பசல், அந்த இல்லைனா மல்பிஜியன் கார்பசல் சொல்கிறாங்க. அண்ட் ரீனல் டியூபியூல் இருக்குது. அந்த ரீனல் கார்பசல் கன்சிஸ்ட் ஆஃப் கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதை தான் நம்ம பார்த்தோம். Bowman's capsule இட் கண்டெய்னிங் bunch ஆஃப் கேபிலரிஸ். கேபிலரிஸுங்கிறது என்னென்னு சொன்னேன், டைனி blood vessels அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பேர் என்னென்னா இட்ஸ் கால்ட் glomerulus. blood enters the glomerular capillaries through afferent arterioles. blood வந்து எது வழியாக உள்ளே என்ட்ராகுதான், glomerular capillaries வழியாக. அது afferent arterioles, afferentனா உள் நுழைதல், உட்செல்லும் அப்படின்னு அர்த்தம். arterioles and leaves out through the efferent arterioles. afferentனா வெளிக்கொணரும் அர்த்தம்.
The Bowman's capsule continues as the renal tubule which consists of அந்த 3 regions diagramல பார்த்தோம் இல்லைங்களா. ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபியூல். கன்வால்யூட்டட்னா இங்கே வந்து அப்படியே சுருளாக இருக்குதுன்னு அர்த்தம். டியூபிள்னா குழாய். ப்ராக்சிமல் அப்படிங்கும்போது நியர் டு த நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். நெஃப்ரானுக்கு நெஃப்ரானுக்கு நியரில் இருக்கக்கூடிய சுருண்ட குழாய்னு அர்த்தம் அந்த ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபியூல்னா. அடுத்தது யூ ஷேப்டு ஹேர்பின் லூப் பார்த்தோம், அதுக்கு பேர் லூப் ஆஃப் ஹென்லே. அண்ட் த டிஸ்டல் கன்வால்யூட்டட் டியூபிள் அது வந்து அவுட்லெட் எடுத்துகிட்டு போய் கலெக்டிவ் டக்டில் கொடுக்குறது. The distal convoluted tubule opens into the collecting tubule. பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் கலெக்டிங் டியூபியூல். அதில் கொண்டு போய் எண்ட் ஆகுது, அதில் தான் கொண்டு போய் விடுது. The nitrogenous wastes are drained into the drainedனா வெளியேற்றுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ the nitrogenous நம்ம பாடியில் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் நைட்ரஜீனியஸ் வேஸ்ட்ஸ் எல்லாமே இந்த நெஃப்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபில்டர் பண்ணி நமக்கு அவுட்லெட்டாக வெளியேறுது. ஸோ the nitrogenous wastes are drained into renal pelvis which leads to ureters. renal pelvisனால் எங்கே இருக்குதுன்னு தெரியும், இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது அந்த குழிக்குள்ளே, அந்த ரீனல்னால் இந்த இடம்னு சொல்லுவாங்க. இதுதான் ரீனல்னால் கிட்னியை தான் வந்து ரீனல்னு சொல்கிறாங்க. இந்த இடம் இந்த குழியை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரீனல் பெல்விஸ். ரீனல் பெல்விஸ்லேருந்து எங்கே போகுது, இதுதான் யுரேட்டர். இது யுரேட்டருக்குள்ளே போகுது, என்ட்ராகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. drained into renal pelvis which leads to ureter and stored in a urinary bladder. யூரினரி பிளாடருங்கிறது அதுக்கு மொதல் பேஜில் டயக்ராமில் இருக்குது பாருங்கள். யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ த யுரேத்ரா. அடுத்த மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். ஸோ எப்படி நமக்கு யூரின் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு. த ப்ராசஸ் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன்க்ளூட் த ஃபாலோயிங் 3 stages. ஸோ 3 stagesல இருக்குமா. ஒன்று வந்து க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், இன்னொன்று வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், அடுத்த டியூபுலர் செக்ரீஷன். க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன்னா உங்களுக்கே தெரியும். க்ளோமெருலஸ் அப்படிங்கிறது என்னது, பவுமன்ஸ் கேப்சூல்குள்ளே இருக்கக்கூடிய bunch of capillaries, blood capillaries தான் நம்ம க்ளோமெருலஸ் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ அதுக்குள்ளே என்ன நடக்குது பாருங்கள். க்ளோமெருலர் ஃபில்ட்ரேஷன். யூரின் ஃபார்மேஷன் பிகின்ஸ் வித் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். யூரின் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஃபார்ம் ஆகிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் த்ரூ எபித்தீலியல் வால்ஸ் ஆஃப் க்ளோமெருலஸ். அந்த க்ளோமெருலஸில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியல் வெளிப்புற சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வால்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அது அப்சார்ப் பண்ணுது. Urine formation begins with the filtration of blood through epithelial walls of the glomerulus and Bowman's capsule. அந்த Bowman's capsuleக்குள்ளே தான் அந்த glomerulus இருக்குது. glomeruluஸில் இருக்கக்கூடிய அந்த epithelial walls வந்து பிளட்டை வந்துட்டு என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணுது. பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை, அந்த டாக்ஸிக், அந்த யூரியா, அந்த நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணுது. ஸோ இப்போ யூரின் ஃபார்மேஷன் பிகின்ஸ் வித் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் blood through epithelial walls of the glomerulus and Bowman's capsule. The filtrate is called as glomerular filtrate. இந்த ஃபில்ட்ரேட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, glomerular filtrate. மறுபடியும் இது வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணுமா. both essential and non-essential substances present in the blood or filtered. பிளட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஸ்டன்ஸ் மற்றும் முக்கியம் இல்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இது ஃபில்டர் பண்ணுது. So both essential and non-essential substances present in the blood are filtered. அடுத்தது டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். அதில் என்ன சொன்னோம், எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் நான்-எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸுங்கிறது மறுபடியும் நம்ம பாடிக்கு திருப்பி அனுப்பணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பிளட்டில் மறுபடியும் திருப்பி அனுப்பணும்ல, அதுதான் வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஅப்சார்ப்ஷன்னா மறு உரிதல் அப்படின்னு அர்த்தம். The filtrate is in the proximal tubule consists of. ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபிள் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா the filtrate is in the proximal tubule consists of essential substances such as glucose, amino acids, vitamins, sodium, potassium, bicarbonates and water that are reabsorbed into the blood by a process of selective reabsorption. அது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி மறுபடியும் பிளட்டுக்கே திருப்பி கொடுத்துருது. அதுதான் வந்து டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ the filtrate in the proximal. ஸோ டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன்லமா அந்த க்ளோமெருலஸ் ஃபில்ட்ரேட்டில் வந்துட்டு எல்லா எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ், பிளட்டில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணுது. அடுத்தது இந்த ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபிள் கிட்ட வரும்போது அந்த எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். The filtrate in the proximal tubule consists of essential substances such as glucose, amino acids, vitamins, sodium, potassium, bicarbonates and water that are reabsorbed. மறுபடி அதை உறிஞ்சு என்ன பண்ணுது, அது பிளட்லேயே விட்டுருது. reabsorbed into the blood by a process of
செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன், செலக்டாக ரீஅப்சார்ப் பண்ணி மறுபடியும் அதை வந்து என்ன பண்ணுது, பிளட்லையே விட்டுறது. ஸோ டியூபுலர் செக்ரீஷன். அடுத்தது நான் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுக்குது, அது மட்டும்தான் என்னது, யூரினாக வெளியில் ஏறுது. ஸோ சப்ஸ்டன்சஸ் சச் ஆஸ் H+ ஆர் K+ ions, H+ தான் உங்களுக்கே தெரியும், ஹைட்ரஜன் அயான்ஸ் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ் ஆர் செக்ரீட்டட் இன்டு த டியூபியூல். திஸ் டியூபுலர் ஃபில்ட்ரேட் இஸ் ஃபைனலி நோன் as யூரின். இந்த டியூபுலர் ஃபில்ட்ரேட்டை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, யூரின் சொல்கிறாங்க, விச் இஸ் ஹைப்பர்டானிக் இன் மேன். இதுக்கு பேர் என்னது, ஹைப்பர்டானிக் இன் மேன். ஃபைனலி த யூரின் பாசஸ் அவுட். ஃபைனலாக என்ன ஆகுது, அந்த யூரின் வந்துட்டு எங்கே போகுது, யுரேட்டர், அதாவது ரீனல் பெல்விஸில் போயிட்டு அடுத்தது யுரேட்டர், அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபைனலி த யூரின் பாசஸ் இன்டு கலெக்டிங் டக்ட்ஸ். இந்த கலெக்டிங் டக்ட்ஸ் தான் இதுதான்மா, இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கலெக்டிங் டக்ட்ஸ். அப்போ இதுதான் வந்து க்ளோமெருலர், இதுக்குள்ளே தான் வந்து எல்லா எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கன்வால்யூட்டட் டியூபிள் வழியே வருது. அப்படி வரும்போது ப்ராக்சிமல் கன்வால்யூட்டட் டியூபிளில் என்ன நடக்குது, செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. அதாவது அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸு, குளுக்கோஸு, விட்டமின்ஸு, சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், வாட்டர் எல்லாத்தையும் உறிஞ்சி மறுபடியும் அதை வந்து பிளட்டுக்கே அனுப்பிடுது. ஸோ பை ப்ராசஸ் ஆஃப் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். அப்போ எது மட்டும்தான் பேலன்ஸ் போகும் அப்படின்னா H+ ions and K+ ions and secreted into the tubule. This tubular filtrated is finally known as urine. இதுலேருந்து வரக்கூடிய அவுட்லெட் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், யூரின் சொல்கிறோம். அதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், ஹைப்பர்டானிக் இன் மேன், which is finally the urine passes. யூரின் வந்து ஃபைனலாக எங்கே பாஸ் ஆகுது, இன்ட்டு கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்ட் எதுன்னு இங்கே டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ராடாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு நெஃப்ரானும் இதில் கனெக்ட் ஆகிருக்குமோ, ஒவ்வொரு நெஃப்ரான் எப்படி இந்த நெஃப்ரான் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஒவ்வொரு பார்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு நெஃப்ரான் வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ கலெக்டிங் டக்ட்ஸ் டு த பெல்விஸ் அண்ட் த்ரூ த யூரேட்டர் இன்டு த யூரினரி பிளாடர். யூரேட்டர் வழியாக என்னவாகுது, யூரினரி பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். when the urinary bladder is full, urinary bladder வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னது, யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ த யூரேத்ரா, யூரேத்ரா வழியாக வெளியேறுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால் மிக்டியூரிஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர், இது 2 மார்க் கொஸ்டினில் இருக்குமா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா மிக்டியூரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. A healthy person excretes 1 to 2 liters of urine per day. ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 to 2 liters of urine வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இதில் வந்துட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 healthy kidneys contain a total of about 2 million nephrons இருக்கும். அதாவது நமக்கு 2 டபுள் சைட், போத் சைட்ஸில் கிட்னிஸ் இருக்குது. அப்போ அந்த 2 கிட்னிஸ்லேயும் எவ்வளோ நெஃப்ரான்ஸ் இருக்குமோ, 2 million நெஃப்ரான்ஸ் இருக்குது. விச் ஃபில்டர் அபவுட் எவ்வளோ லிட்டர்ஸ் பிளட்டை வந்து அது ஃபில்டர் பண்ணுதுன்னா பர் டே 170 to 180 liters. 170 to 180 liters 80 liters பிளட்டை வந்துட்டு பெர் டேக்கு வந்து ப்யூரிஃபை பண்ணுது. ஸோ 2 healthy kidneys contain a total of about 2 million nephrons which filter about 170 to 180 liters of blood per day. The kidneys reabsorb and redistribute. மறுபடியும் அந்த கிட்னிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ரீஅப்சார்ப் பண்ணுது, மறு உரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஃபுல்லாக அதை நல்லா அந்த நச்சுத்தன்மை, அந்த டாக்ஸிக், அந்த யூரியா, அந்த நைட்ரஜனியஸ் வேஸ்ட்டை மட்டும்தான் அனுப்பும் வழியே மித்த அதில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸ், எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணி உறிஞ்சி மறுபடியும் என்னது பிளட்லேயே கொண்டே சேர்க்குது. ஸோ அதை தான் சொல்லுவாங்க, the kidneys reabsorb and redistribute 99% of the blood volume and only 1% of the blood filtered becomes urine. 100% இருக்குன்னா அதில் 1% of bloodல இருக்கக்கூடிய 1% of blood அதாவது 99% of the blood volumeல 99% of blood volume மறுபடியும் உடலுக்கே போயிடுது, ரீஅப்சார்ப் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணி மறுபடியும் உடலுக்கே போயிடுது. அண்ட் 1% of the blood filtered becomes யூரினா நமக்கு எக்ஸ்பெல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதோ இருக்குது பாருங்கள். அதாவது கிட்னியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நமக்கு வந்துட்டு பிரமிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதாவது ரீனல் பிரமிட், ரீனல்னால் கிட்னி அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பிரமிடில் தான் வந்துட்டு இந்த நெஃப்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியுது கிளியராக, இதுதான் வந்து பிரமிட் சொல்கிறாங்க. இன்னும் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இதுதான் கிட்னி, இதில் வந்து அந்த ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து ரீனல் பிரமிட். அந்த ரீனல் பிரமிடுக்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர், நெஃப்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
ஸோ அப்போ ஒவ்வொரு கிட்னிலையும் எவ்வளோ இருக்கா 1 மில்லியன் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம ஆல்ரெடி புக்லேயே பார்த்தது தான் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் வந்துட்டு பவுமேன்ஸ் கேப்சூல். அதாவது இதில் வந்துட்டு குளோமெருலஸ் கேபிலரிஸ் இருக்குது, பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ் இருக்குது. கேபிலரிஸுங்கிறது இட் கேரிஸஸ் பிளட் வெசல்ஸ், டைனி பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த எல்லா சப்ஸ்டன்ஸையும் அதுதான் ஃபில்டர் பண்ணுது. மறுபடியும் ப்ராக்சிமல் கன்வால்வேட்டட் டியூபிள்கிட்ட போனோன்னே செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடந்து வேஸ்ட் மட்டும்தான் என்னாகுது, லூப் ஆஃப் ஹென்லே வழியே பாஸ் ஆகி மறுபடியும் டிஸ்டல் கன்வால்வேட்டட் டியூப் வழியே போய் கலெக்டிங் டக்ட்டுக்கு போய் சேருது. கலெக்டிங் டக்ட்லேருந்து எங்கே போகுது, ரீனல் பெல்விஸ் போயிட்டு ரீனல் பெல்விஸ்லேருந்து எங்கே போகும், யுரேட்டர் வழியாக, யுரேட்டர்லேருந்து யூரினரி பிளாடருக்கு போய் ஸ்டோர் ஆயிடுது. இதுவும் அதே தாம்மா, அதே டயக்ராம் தான் மறுபடியும் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் நல்லா என்னென்ன இருக்குன்னு. பவுமேன்ஸ் கேப்சூல், ஆர்ட்ரியோல் ஃப்ரம் ரீனல் ஆர்டரி, குளோமெருலஸ், ப்ராக்சிமல் டியூபிள், அதான் ஃபஸ்ட் ஒன் நியர் டு த நெஃப்ரான், அந்த அது நியர்பை இருக்கிறதுனால அதுக்கு பேர் ப்ராக்சிமல் டியூபிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் லூப் ஆஃப் ஹென்லே. ஸோ இதுதாம்மா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஹெட்டிங்கோட, இந்த டாப்பிக்கோட. டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. அப்போ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது, நமக்கு அந்த ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அங்கே டயாலிசிஸ் பண்ணுவாங்க. வென் கிட்னிஸ் லாஸ் தயர் ஃபில்டரிங் எஃபிஷியன்சி, அதில் இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டு வந்து என்ன பண்ணணும், டெய்லி ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஃபில்டர் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆரம்பிக்கும், எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் டாக்ஸிக் வேஸ்ட் அக்யூமுலேட் இன் த பாடி. அக்யூமுலேட்னா அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம உடலை வந்து சீக்கிரமாக ட்ரபிள் ஏற்படுறதுக்கு காரணமாயிடும். ஸோ இப்போ டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்லும்போது வென் கிட்னிஸ் லாஸ் தேர் ஃபில்டரிங் எஃபிஷியன்சி, அதோட ஃபில்டரிங் எஃபிஷியன்சி அது இழந்துருச்சுன்னா எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் அதிக அளவான ஃப்ளூயிட் அண்ட் டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாமே என்னவாயிரும், நம்ம உடல்லையே வந்து அப்படியே செட்டில் ஆயிரும். எக்ஸ்க்ரீட் பண்ணாமல், வெளியேற்றாமல் உடல்லையே வந்து செக்ரீட் ஆகிடும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆர் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஃபார் திஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் யூஸ்டு டு ஃபில்டர். அப்போ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் கிட்னி யூஸ் பண்ணுறாங்க. used to filter the blood of a patient. The patient is said to be put on dialysis. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா dialysis பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And the process of purifying blood by an artificial kidney is called ஹீமோடயாலிசிஸ். அதுக்கு பேர், அதாவது ஆர்டிஃபிஷியல் கிட்னியை யூஸ் பண்ணி நம்மளோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹீமோடயாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. வென் ரீனல் ஃபெயிலியர் cannot be treated by drug or dialysis. அதாவது ரீனல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒன்ஸ் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்னி மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் ரீனல் ஃபெயிலியர் cannot be treated by drug or dialysis, the patients are advised for kidney transplantation. ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எப்போ நடந்துச்சுன்னா in 1954 Joseph E. Murray and his colleagues at Peterbent Brigham Hospital in Boston, அதாவது யூஎஸ்ஏல இருக்குமா, performed first successful kidney transplant between Ronald and Richard Herrick, who were identical twins. The recipient Richard Herrick died after 8 years of transplantation. அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்து 8 இயர்ஸில் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. ரொனால்ட் அண்ட் ரிச்சர்ட் ஹெர்ரிக் வந்துட்டு, ரொனால்ட்லேருந்து இந்த ரிச்சர்ட் ஹெர்ரிக் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க கிட்னியை. ஸோ 1954 ஜோசப் இ மொர்ரே அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பீட்டர் பென்ட் பிர்காம் ஹாஸ்பிட்டலில் இன் பாஸ்டன், அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சு. யாருக்கு நடந்துச்சு, ரொனால்ட் அண்ட் ரிச்சர்ட் ஹெர்ரிக், ஹூ வேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். த ரெசிபியன்ட் ரிச்சர்ட் ஹெர்ரிக் டைட் ஆஃப்டர் 8 years ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா அந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்ட்டு. அந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூட் ஆஃப் யூரின் ஃப்ளோ, அதாவது யூரின் ஃப்ளோக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது. குளோமெருலஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், அதாவது நான் எசென்ஷியல் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணி வைக்குது. அடுத்து பவுமேன்ஸ் கேப்சூல் ரிசீவ்ஸ் குளோமெருலர் ஃபில்ட்ரேட். பவுமேன்ஸ் கேப்சூல் என்ன பண்ணுது, அந்த எல்லா குளோமெருலர் ஃபில்ட்ரேட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுது. அடுத்து ப்ராக்சிமல் கன்வால்வேட்டட் டியூபில் ரீஅப்சார்ப் பண்ணப்படுது, அதாவது மறு உரிதல் நடக்குது. எதெல்லாம் உரியுது, வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின், சோடியம் அண்ட் குளோரைடு, பொட்டாசியம், பைகார்பனேட்ஸ், இது எல்லாத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணி மறுபடியும் அதை பிளட்லேயே கொண்டு போய் விடுது. டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லிம்ப், அதாவது லூப் ஆஃப் ஹென்லே என்ன பண்ணுது, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சோடியம் அயான்ஸை
அதை அப்சார்ப் பண்ணுது. அடுத்து டிஸ்டல் கன்வால்யூட்டட் டியூபில் என்ன பண்ணுது, ரீஅப்சார்ப்ஸ் குளோரைட்ஸ் அண்ட் வாட்டர். மொத்தமாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரீஅப்சார்ப் பண்ணிவிட்டு ஒன்லி த நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் மட்டும்தான் வந்து என்னது கலெக்டிங் டியூபுக்குள்ளே போகுது, கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போகிறது யூரின். அடுத்து யூரின்லேருந்து எங்கே போகும், அதாவது ரீனல் பெல்விஸ்க்கு போயிட்டு ரீனல் பெல்விஸ்லேருந்து யுரேட்டர்லேருந்து யுரேத்ராக்கு போகுது. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் யூரின். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு கிளியராக? ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், நெக்ஸ்ட்டு யூரின் ஃபார்மேஷன் எல்லாம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.